அடுத்ததாக கும்பராசி நேயர்களுக்கு இந்த 2026 எப்படி அமையப் போகுது அப்படின்றத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். முதலாவதாக ஜெயம் ஜெயஸ்ரீ அம்மா நீங்க சொல்லுங்க. கும்பம் என்பது மதிக்கத்தக்கக்கூடிய ஒரு ராசி. அப்ப இந்த வருஷம் அவங்களுக்கு அமோகமான அமைப்பு. எப்படி துலா ராசிக்கு ஒரு மேன்மை இருக்கு, அதே மாதிரி ராசியும் தனஸ்தானத்தையும் அவர் குரு பகவான் பார்க்குறாரு. அதே மாதிரி அவரோட ராசி தனஸ்தானத்திலயும் சனி பகவான் குரு வீட்ல இருக்கிறது ஒரு யோகத்தை தரக்கூடிய அமைப்பு. கும்பத்துக்கு அடிக்கடி உடல்நிலை சரியில்லாம இப்ப போகக்கூடிய அமைப்பு இருக்கு. அதுல அவங்க கவனமா இருந்துட்டா போதும். பழைய சிவன் ஆலயம் குடும்பத்தோட போனாலும் சரி, அவங்க தனிப்பட்ட முறையில போகும்போது, கர்ம வினைகள்லேருந்து நெறைய தப்பிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு. கர்மாக்கள்ல இருந்தும் தப்பிக்கக்கூடிய அமைப்பு. அப்ப பழைய சிவன் ஆலயங்கள் இவங்களுக்கு நல்ல அற்புதமான ஒரு யோகத்த குடுக்கும். அடுத்ததாக வெங்கடேசன் ஐயா நீங்க சொல்லுங்க. கும்பராசியை பொறுத்து இந்த வருஷத்துல புதிய புதிய துவக்கங்களை ஆரம்பிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டாக இந்த வருஷம் அமையப் போகிறது. இதுவரைக்குமே ஒரு தொழில் ஆரம்பிக்க முடியல. நான் தனித்து ஒரு தொழில் ஆரம்பிக்கணும். நான் ஒரு முதலாளித்துவம் ஆகணும் அப்படின்ற ஒரு மனக்கோட்டை கொண்டிருந்த அனைத்து நேயர்களுக்குமே, இந்த வருஷத்துல அற்புதமா ஒரு தொழில் ஆரம்பிச்சு, உங்கள் கையால அனைவருக்கும் சம்பளம் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். அது மட்டுமல்லாமல், பண விரயம் ஆகாமல் பார்த்துக்கொள்வது மிக மிக சிறப்பை கொடுக்கும். வீண் செலவு, தண்ட செலவு இது போன்ற பொழுதுபோக்குக்காக செலவு செய்வதை குறைத்து கொள்வது இந்த வருடத்தில் மிகப்பெரிய நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். வீட்டுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய விநாயகப் பெருமான் வழிபாடு செய்வதும், சிவன் ஆலயங்கள் வழிபாடு செய்வதும் சிறந்த ஒரு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். மிக சிறப்பா சொன்னீங்க. அடுத்ததாக நித்யாவதி அம்மா நீங்க சொல்லுங்க. கும்பராசிக்கு பார்த்தீங்கன்னா, இப்ப இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப அற்புதமா இருக்கு. அதாவது வேலை உளைச்சல், மன உளைச்சல் இது எல்லாமே இருந்திருக்கும். ஆசைகள், எண்ணங்கள் பெருசா குடுத்து, அவங்க ஏமாற்றங்களையும் குடுத்துருக்கும். இப்ப இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா, குரு 9ஆம் பார்வையாக இவருடைய 9ஆம் இடத்த பார்க்கறதுனால, இவங்களுக்கு ரொம்ப அற்புதமான ஒரு காலகட்டம். தந்தையார் வழியில ஒரு நல்ல ஒரு பலன எதிர்பார்க்கலாம். அதேபோல வார்த்தைகள்ல கவனம் தேவை. இவங்க பேசுறப்ப கொஞ்சம் அதாவது ஏதாவது வாக்கு குடுத்துட்டு, அத செயல்படுத்த முடியலனாக்கா, அதுல கொஞ்சம் அவங்க கவனமா இருக்கிறது நல்லது. மொத்தத்துல இப்ப கொஞ்சம் பரவால்ல. அருமையா சொன்னீங்க. கும்பராசிக்கான நேயர்களுக்கான அந்த பலன்கள ஜோதிடர்கள் சொல்லிட்டாங்க. அடுத்ததா ஜோதிட வல்லுனரான எதார்த்த ஜோதிடர் செல்வி ஐயா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஐயா நீங்க சொல்லுங்க. கும்பராசிக்காரர்கள் சனி அதிபதியாக இருக்கக்கூடிய அற்புதமான ராசி. கும்பராசிக்காரர்களுக்கு குடும்பத்தில் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். குடும்பத்தில் அந்நியர் தலையிடக்கூடாது. பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையிடக்கூடாது. கண்டிப்பாக மன அழுத்தம், நீங்களாக யோசித்து கொண்டிருப்பது, தூக்கத்தை கெடுத்துக்கொள்வது, தேக ஆரோக்கியத்தில் முதுகு தண்டுவடம், தோல் பகுதிகளில் அதிக கவனம், வயிற்று உபத்திரம் திடீரென்று ஏற்படும், கழிவு பாதையில் சிறு உபத்திரங்கள் கூட பெரிதாகலாம். எதிரிகள் விஷயத்தில் கோபதாபப்படாமல் இருப்பதும், எதிரிகள் விஷயத்தில் சிறிது கவனமாக இருப்பதும் கும்பத்திற்கு மிக மிக முக்கியம். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அற்புதமான ஏற்றத்தை பெறக்கூடிய ராசிக்காரர்கள். தொழிலே இல்லை, உத்தியோகமே இல்லை, வியாபாரமே இல்லை, படிப்பே இல்லை என்று சொல்லக்கூடிய கும்பராசிக்காரர்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். விசிட்டிங் கார்டு போட்டு கொடுக்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வசதிகள், தொழில் அமைப்பு உங்களுக்கு பெரிய அளவுக்கு ஏற்படும். ஜீவனஸ்தானம் என்ற தொழில் பெரிய அளவுக்கு பேர் புகழை ஏற்படுத்தி கொடுக்கும். கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய அற்புதமான காலகட்டமாக காணப்படுகிறது. கண்டிப்பாக குடும்பத்தில் பொது உறவுகளுக்கு உண்டான உத்தரவாதத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். சுபகாரியங்கள், அமைப்புகள், அனுகூலங்கள் காணப்படும். குடும்பத்தில் பொது உறவுகள் வருவதும், பிள்ளைகள் விஷயத்தில் ஏற்றங்கள் ஏற்படுவதும், உறவு முறையில் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்வது ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் தரும். தொழில் நிமித்தமாக எல்லா விதமான ரிஸ்க்கும் எடுக்கலாம். மிக சிறப்பா சொன்னீங்க சார். அடுத்ததாக நல்வாழ்க்கை ஜோதிடர் முகுந்தன் முரளி ஐயா நீங்க சொல்லுங்க. சேமிப்பும் சிக்கனம் எண்ணம் கொண்ட கும்பராசி நேயர்களே, இந்த ஆண்டு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 7.5 சனி நடக்குது அப்படின்னு சொல்லிலாம் பயமெல்லாம் வேண்டாம். ஏன்னா இந்த ஆண்டுகளை பொறுத்த வரைக்கும் உங்களோட ராசியாதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் தான் 2ஆம் இடத்துக்கு போகிறார். அப்போ எதிர்கால திட்டங்களை திட்டமிட்டு செயல்படுத்தக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு வலிமையும் பலமும் அதிகரிக்கக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இந்த ஆண்டு உங்களுக்கு அமையப்போக இருக்கின்றது. குறிப்பாக சொல்லப்போனால் இந்த நேரத்தில் கூட்டு தொழிலில் ஜெயிக்கிறதுக்கான வழிமுறைகள் உண்டு. ஆனால் இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்கும் யாருக்கிட்ட கூட்டு தொழில் வைத்து கொள்ள வேண்டும், யார்கிட்ட கூட்டு தொழில் வைக்கக்கூடாதுன்றது முன்கூட்டியே திட்டமிட்டு கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. ஷேர் மார்க்கெட்டு, ட்ரேடிங் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கவனம் செலுத்தினீங்கன்னா நிறைய லாபத்தை அடையக்கூடிய அமைப்பாட்டில் ஏற்படுத்தி கொடுக்கும். அரசாங்க உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும். ஐடி துறையில் இருப்பவர்களுக்கு நிறைய முன்னேற்றங்கள், வளர்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும். வெளிநாட்டு யோகங்கள், வெளிநாட்டில் வேலை வாய்ப்புகள், நிறைய முன்னேற்றங்கள், சம்பள உயர்வு, பதவி உயர்வு இது எல்லாமே பல வகையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இந்த கும்பராசிக்காரர்களுக்கு உருவாக்கி இருக்கின்றது. அது மட்டும் இல்லை, இந்த கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கணபதி வழிபாடு, அதாவது விநாயகர் வழிபாடு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சிகள் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்ததாக சின்ன சேலம் கமாண்டோ கண்ணன் ஐயா நீங்க சொல்லுங்க. கும்பராசி 2026ஆம் ஆண்டு ஜென்ம ராகு, ராசியில் இருக்கிற ஜென்ம ராகு
ஏழரை சனியும் இருக்குது. அதே இடத்துல 5ஆம் இடத்துலேருந்து குரு பகவான் பார்க்குறாரு. வேணா உடம்புல ஆரோக்கியத்தில் இந்த கும்பராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் பாதிப்புலாம் வரும். குரு பார்க்குறதுனால அந்த நிவர்த்தி ஆகும். அதனால் அவங்க எச்சரிக்கை உடம்புலாம் ட்ரீட்மெண்ட்லாம் செக்கப் பண்ணால் அவங்களுக்கு சுலபமாக நல்லபடியாக இதாகிடும். 10ஆம் இடத்த குரு பார்க்குறதுனால தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்லாவே அருமையாக இருக்கும். வேணா பொதுவாக ஒன்று, இந்த ராகு பவன் கும்பத்தில் இருக்கும்போது பெரிய பெரிய ஒரு கோவில் சார்ந்த விஷயமா இருந்தாலும் சரி, பொது கூட்டங்களாக இருந்தாலும் சரி, பொது நிகழ்ச்சி கல்யாணமாக இருந்தாலும் சரி, எல்லா இடத்துலையுமே கொஞ்சம் பாதிப்புலாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் பொது நிகழ்ச்சி பொது கூட்டங்கள்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். கூட்டம் அதிகமாக சார்னா உயிராபத்து வரலையும் இருக்குது. அது மக்கள் அதுக்கு தகுந்தாப்புல பந்தோபஸ்து பண்ணிக்கணும். அதேமாதிரியே புது வைரஸ் கிருமிகள் இந்த 2026ஆம் வருடம் வரத்துக்கு வாய்ப்பு நிறையாவே இருக்குது. அதுக்குள்ள மருந்துகளும் கண்டுபிடிக்கிறது நிறையா இருக்குது. அணு ஆயுதங்களும் நிறையா இருக்குது. பெரிய பெரிய விமானம் விபத்து, ட்ரெயின் விபத்து, கோயிலில் பெரிய கலவரங்கள் இதெல்லாம் நிறைய வரத்துக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. அதெல்லாம் எச்சரிக்கை கவர்மெண்ட்டு அரசு எல்லாம் பார்த்துக்கும். அதனால் நீங்களும் எச்சரிக்கை, பொதுமக்கள் எச்சரிக்கையாக இருந்துக்கிறது ரொம்ப நல்லது, அவசியம். அடுத்ததாக ஸ்ரீரங்கம் கார்த்திகேயன் ஐயா நீங்க சொல்லுங்க. கும்பத்துக்கு கணவன் மனைவி உறவில் இன்டர் டிபெண்டன்சின்னு ஒரு வார்த்தை இருக்குது. அது குறைய ஆரம்பிக்கும். எப்படியாவது பொண்டாட்டிகிட்ட நல்ல பேர் வாங்கிடணும்னு நினைக்கிற கணவன்மார்கள், எப்படியாவது புருஷன்கிட்ட நல்ல பேர் வாங்கி ஆஹா ஓஹோன்னு பாராட்ட வாங்கணும்னு நினைக்கக்கூடிய மனைவிமார்கள், இது கிடைக்காது அப்படிங்கிறது தான் இந்த ராசி பலன் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அதே மாதிரி மருத்துவ விரயங்கள் அதிகரித்து காணப்படும். சார் என்ன நோவுனே தெரில சார், என்ன கம்ப்ளைண்ட்னே தெரில சார், நானும் இந்த டெஸ்ட் எடுத்துட்டேன், அந்த டெஸ்ட் எடுத்துட்டேன், இது என்னன்னே தெரில, ஒரே சுத்தலாக இருக்குது. அதுதான் கர்மாங்கிறது. அந்த அந்த வியாதியை அனுபவிக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு டைம் பீரியட். அதே மாதிரி பொருளாதாரமும் 10ம் 10ல் கொஞ்சம் சமாளிக்கிற மாதிரி தான் இருக்குது. கொஞ்சம் ரொட்டேஷன் அடிக்கிற மாதிரி தான் இருக்குது. உருண்டு பிறல்ற மாதிரி தான் இருக்குது. என்ன செய்கிறதுனே தெரில அப்படின்னு கொஞ்சம் குழம்பி திரிய வேண்டிய ஒரு மனோநிலை அப்படிங்கிறதுக்கு கும்பராசியினர் போவாங்க. உங்களுக்கு நான் பரிகாரமாக சொல்லக்கூடியதே ரொம்ப ஒரு சிறப்பான 2 கோவில் சொல்கிறேன். தமிழ்நாட்டிலே இருக்குது. இந்த ராகுங்கிறது சர்ப்ப கிரகம், விஷத்தை கக்கிட்டு தான் இருக்கும். விஷங்கிறதெல்லாம் என்னென்னா மருந்து, மாத்திரை, ஊசி. அந்த ஊசி டெஸ்ட்டுக்கு எடுக்கிறப்ப பாருங்கள், ஒரு பாம்பு கொத்துற மாதிரியே வலிக்கும். அதை அனுபவிக்கக்கூடிய ஒரு நேரம் தான் கும்பராசிக்கு. அப்போது தஞ்சாவூர் பக்கத்தில் ஊத்துக்காடு காளிங்க நர்தன கிருஷ்ணர் ரொம்ப பிரமாதமான ஸ்தலம். நம்ம ஸ்தலத்தோட மகத்துவம் எதுன்னு நமக்கே தெரியாது. மகாபாரதத்தில் அந்த காளிங்க நர்தன கிருஷ்ணர் அப்படி ஒரு விசேஷமான ஒரு நிகழ்வு. அந்த கதையை கேட்கிறதோ, அந்த படத்தை பார்க்கிறதோ, அந்த ஸ்தலத்துக்கு போகிறதோ ரொம்ப பெரிய தீர்வாக இருக்கும். உறையூர் கும்பகோணம் நாச்சியார் கோவில், கல்கருடன் வழிபாடு, வரதராஜ பெருமாள் கோவில் 2 பிரசித்தியான ஸ்தலம் ராகு தோஷத்துக்கான பெரிய நிவர்த்தியாக கும்பராசிக்காக இருக்கும். அடுத்ததாக சின்ன சேலம் சுதாகண்ணன் அம்மா நீங்க சொல்லுங்க. கும்பராசி அன்பர்கள், ஜென்மசனியோட தாக்கமும் இருந்தது, இப்போ ஜென்ம ராகுவோட தாக்கமும் இருக்காங்க. கணவன் மனைவி வாக்குவாதம், வம்பு வழக்கு வச்சுக்கக்கூடாது. 2 பேர்த்துக்கும் ஆரோக்கிய குறைவு பிரச்சனையும் வரலாம், வாக்குவாத விஷயங்களும் வரலாம். வெளி மனிதர்கள்கிட்ட அதிகமாக ஆலோசனையும் சொல்லாதீங்க. நீங்கள் சொல்லக்கூடிய சொல் உங்களுக்கு தவறாகவே உங்களுக்கே திருப்பி தவறாக வரக்கூடிய சூழ்நிலை வரலாம். அதனால் கவனமாக பேசுங்க. உடல் ஆரோக்கியம் ரொம்ப தொந்தரவுகள், பிரச்சனைகள் வச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். எதையுமே கொஞ்சம் பெருசாக செஞ்சு அதில் முதலீடுகள் போட்டு பெரிய லெவலில் லாபம் எடுத்துடலான்ற மாதிரியான விஷயங்கள் இப்போ எண்ணத்துக்கு போவீங்க. அந்த மாதிரியான விஷயத்துக்கு போயிடாதீங்க. பிட்காயின்ஸு, ஷேர் மார்க்கெட்டிங் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் போனீங்கன்னா அதிகமான நஷ்டங்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை வரும். ஆக கும்பராசி நேயர்களுக்கு நிதானமாக அடியெடுத்து வாங்க. சாதாரணமாக நம்மளுடைய உள்ளூரில் இருக்கக்கூடிய துர்க்கை அம்மன் வழிபாடே பண்ணால் கூட, உங்களுடைய அந்த ராகு பகவானோட அதிதேவதை துர்க்கையை வழிபாடு பண்ணால் கூட உங்களுக்கு ஒரு அடுத்த கட்ட வளர்ச்சி, முன்னேற்றங்கள் உண்டு. இந்த வருஷத்தில் நிதானமாக அடியெடுத்து வாங்க. பெரிய விஷயங்களில் இன்வால்வ் ஆகாதீங்க.